ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது அரிசி மாவு தோசை மாவில் சிவப்பு கலரில் என்னமோ தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. அரிசி மாவு நம்ம எப்போவுமே அரிசி மாவு வச்சு என்ன பண்ணுவோம்? இட்லி, தோசை இல்லை பணியாரம் இப்படி தான் சொல்லுவோம். இது ரொம்ப போரடிச்சு போயிருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி நான் புதுசாக ஒரு டிஃபன் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒன்றும் இல்லை, தக்காளி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு அரிசி மாவு நம்ம எப்பயும் போல தோசை மாவு எடுத்து வச்சுக்கிறோம் கலந்து. அதில் வந்து ஒரு 2 தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? எப்படி மிக்ஸ் பண்ணுறோம்? மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் மாறிடும். தக்காளியை நல்லா ஃபைனாக நைஸாக அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அந்த பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக நம்ம ஆயிலை அதில் விடணும். ஆயில் விட்டாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கடுகு போடுறோம். எண்ணெய் காஞ்சது கடுகு ஆட் பண்ணுறோம். பாருங்கள், கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் பொடியான இருக்குன்னு கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணுறோம். போடலைன்னா நம்ம சாப்பிடும்போது மிளகாய் வாயில் பட்டா இதாக இருக்கும். அதனால் மிளகாவை போடல. அது குக் பண்ண கருவேப்பிலை இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை வணக்கிறோம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம். இது ஒரு அந்த க்ரன்ச்சினஸ்க்கு தான். இதில் லைட்டாக நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, மிளகாய் தூள் ஆட் பண்ணுவேன். மிளகாத்தூளே காணும். லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால கலர் அப்படி இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த வெங்காயத்துக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி மாவுலேருந்து நமக்கு சால்ட் இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாவில் இதை கலக்கிடும். தக்காளி அரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் இந்த வெங்காயம் வணக்கிறத ஆட் பண்ணிடுறோம். ஒரு பணியாரம் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நார்மலாக செய்கிற பணியாரத்தை விட, நார்மலாக செய்கிற தோசையை விட இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ நம்ம தக்காளி தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடுறோம். கல் காஞ்சதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். தக்காளி தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்படி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அந்த கலரே டிஃப்ரென்ஸாக தெரியுது பாருங்கள். நார்மல் தோசையை விட இந்த தக்காளி தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நல்ல ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த தோசை. இதுலேயும் நம்ம தேவைப்பட்ட கேரட்டு இல்லை பீட்ரூட் கூட துருவி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். எண்ணெயை ஊற்றி நல்லா வெந்ததும் அப்படியே பொறுமையாக திருப்பி போடலாம். எல்லா பக்கமும் வெந்த வாட்டி திருப்பி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டாச்சு. நமக்கு சூடான சுவையான தக்காளி தோசை தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.